என்ன செய்யலாம்னா வந்து இதையும் ஒரு சமன்பாடாக கருதி அதே நேரம் இதையும் ஒரு சமன்பாடாக கருதுனீங்கன்னா இந்த முதலாம் சமன்பாட்டிலேருந்து ரெண்டாம் சமன்பாட்டை பிரித்தா வந்து சமன்பாட்டுக்கு இஞ்சால் இருக்கிற இந்த ஏயும் சமன்பாட்டுக்கு இஞ்சால் இருக்கிற இந்த ஏயும் இல்லா போயிடும். இப்போ பிரிக்கிறதுலேயும் வந்து நாங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டை பிரிக்கலாம் அல்லது ரெண்டுலேருந்து ஒன்றை பிரிக்கலாம். நான் வந்து ரெண்டுலேருந்து ஒன்றை தான் வந்து பிரிக்க போகிறேன். ஏனெண்டா வந்து எனக்கு ரெண்டுலேருந்து ஒன்றை பிரித்தா தான் வந்து பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வந்து பிரிபடுவேன். அப்போ செய்கிறது வந்து இலகுவாக இருக்கும். அப்போ என்ன செய்ய போகிறேன்டா ரெண்டு ஒன்றை பிரிக்க போகிறேன். 162 கீழ் 6 சமன் ஏ 6 4 மடக்கின் கீழ் ஏ 6 முதலாம் அடுக்கு. இனி என்ன செய்யணும்? இந்த ஏயும் வெட்டுப்பட்டுரும். 162 6ஆல் பிரித்தா வந்து 27 விட வரப்போகுது. 6 4 6 1. இதில் வந்து சுட்டி விதிகளுக்கு நடந்து அடிகள் சமனாக இருக்கைக்கு வந்து என்ன நடக்கும்னா வந்து கழிபட போகுது அடுக்குகள். ஆகவே 6 3ஆம் அடுக்கு வந்து வரும். இப்போ எங்களுக்கு தெரியும் எண்ணத்தின் கணம் 27 தெரியும். எண்ணத்தின் கணம் 27 3 கணம். ஆகவே 6 சமன் 3 வந்து செய்வோம். அல்லது வந்து இதை வந்து முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியும் வந்து 6க்குரிய விடையை வந்து இலகுவாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் வந்து இப்போ 17வது கேள்வி வந்து பார்க்க போகிறோம். பட் 17வது கேள்வி பார்க்க முதல் 16வது கேள்விக்கு வந்து எப்படி விடை கொடுத்துருக்கணும்னு வந்து பார்ப்போம். இந்த தொடர்பு வந்து சரியாக எடுத்திருந்தா வந்து ஒரு புள்ளிகள், அதே நேரம் சரியான விடையுடன் சரியான இந்த செய்முறை இந்த தொடர்பு வந்து எடுத்திருந்தால் மொத்தமாக வந்து உங்களுக்கு 2 புள்ளிகள் வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து 17வது கேள்வியை வந்து பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நிலைக்குத்து மரம் ஏபியின் அடியில் இருக்கும் சமதள நிலத்தில் உள்ள இடம் எஃப்பில் ஒரு பிள்ளை இருக்கின்றது. அப்பிள்ளைக்கு மரத்தின் உச்சி தோற்றும் ஏற்ற கோணம் ஏ பாகை உருவில் குறிக்க ஏபிஎஃப் சமன் 50 பாகையனின் ஏயின் பெருமானத்தை காண்கொண்டு கேட்டிருக்கணும். இது வந்து மொத்தமாகவே இந்த கேள்வி எல்லாருக்கும் தெரியும் 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி தான். ஆனால் அதே நேரம் இந்த கேள்வியை தெளிவாக வாட்சி கொண்டா விளங்கும் 2 கேள்வி வந்து கேட்டிருக்கணும். முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஏயை குறிக்க, அடுத்தது வந்து ஏயின் பெருமானத்தை காண்க. ஓகே தானே? அப்போ இதில் எல்லாம் செய்முறை எதிர்பார்க்க மாட்டினோம். அந்த 2 கேள்விக்குமே வந்து ஒன்றொன்று பிரித்து வந்து மார்க்ஸை கொடுக்கணும். இப்போ என்ன சொல்லினோம்னா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஏ பாகையில் வந்து ஏற்ற கோணம் இருக்காம். அந்த எஃப்ல இருக்கிற பிள்ளை வந்து பிஏ பாகைக்குள்ள வந்து ஏ பாகை ஏற்ற கோணத்தில் வந்து பார்க்கலாம். அப்போ எங்களுக்கு தெளிவாக விளங்குது இவ்வளோ தான் வந்து என்ன ஏ பாகையாக இருக்கும். அடுத்தது வந்து அவன் ஒரு தரவு சொல்லியிருக்கிறான். அவன் ஒரு தரவு சொன்னால் அது வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்? கட்டாயமாக குறிக்க வேணும். குறிச்சிட்டோம். இனி குறிச்சா பிறகு இன்னும் அவன் கேள்வி கேட்குறான்னு ஏயின் பெருமானத்தை காணுங்க. ஓகே, இலகுவாக காணலாம். நீங்கள் செய்க வழியில் எதிர்பார்க்கல தானே? உங்களுக்கே தெரியும் 2 கேள்வி ஒரு புள்ளி மொத்தமாக 2 புள்ளி. அப்போ இதில் செய்முறை எல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். நேரடியாக விட போட்டாலும் அதுக்கு மார்க்ஸ் இருக்குன்னு. அப்போ நேரம் இனக்கடாமல் என்ன செய்யலாம்? இது 90 இது 2ஐயும் கூட்ட 90 வர வேணும். ஆகவே இது 50. அப்போ 50ஓட என்னத்தை கூட்டினா 90 வரும்? 40 கூட்டினா 90 வரும். அப்போ என்ன ஏ சமன் 40 பாகை என்று விடையை கொடுப்பீங்க. அல்லது வந்து அந்த டைமில் அப்படி வராடி என்ன செய்யலாம்னா இது ஒரு முக்கோணின் 3 அகக்கோணத்தை பற்றி கழிச்சிருக்கணும். முக்கோணின் 3 அகக்கோணத்தை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. ஆகவே 90 சக 50 சக ஏ சமன் 180 பாகை. பிறகு இது 2ஐயும் கூட்டினா 140 சக ஏ சமன் 180 பாகை. அப்புறம் என்ன செய்வீங்க? ஏ சமன் 180 140 போனால் 40 பாகை விட வந்து வரப்போகுது. ஓகே தானே? ஓகே, இனி வந்து இதுக்கு எப்படி புள்ளிகள் கொடுத்துருக்கணும்னா இதுக்கு ஒரு புள்ளியும் இதுக்கு ஒரு புள்ளியும் வந்து மொத்தமாகவே வந்து 2 புள்ளிகள் வந்து கொடுத்துருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ 18வது கேள்வி பார்த்தாச்சு. இனி வந்து நாங்கள் 19வது கேள்வி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து தரப்பட்டுள்ள ஒரு வட்டத்தின் மையம் ஓவும் ஏபி ஒரு விட்டமும் ஆகும். நான் டிசியின் நடுப்புள்ளி இ ஆகும். ஓஎஃப்பி சமன் 70 பாகையின் ஏடிசியின் பரமனை காண்கண்டு வந்து கேட்டு இருக்கணும். இது வந்து என்னோட காண்றேன்னா வந்து இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு தரவு தெரியுது. அதாவது ஓஎஃப்பி வந்து 70 பாகை. அப்படி என்றால் அதோட குத்தெதிர்கோணமான டிஎஃப்சி இக்கு வந்து டக்குண்டு 70 பாகையை வந்து போட்டுடலாம். சரியா? உங்களுக்கு தேவைப்படுமோ தெரியாது, பார்ப்போம். இப்போ இருந்தால் ஒன்று சரியான நாங்கள் அதை போடலாம். ஓகே தானே? 70 பாகை. அடுத்தது வந்து ஏபி விட்டம்னு சொல்லியிருக்கணும். இப்போ ஏபி விட்டம் என்றாலும் ஒரு வட்டத்தில் வந்து விட்டம் தொடர்பான தேட்டம் உங்களுக்கு தெரியும். என்ன விட்டத்தினால் பரிதியில் எதிரமைக்கும் கோணம் அவ்வளவு 90 பாகை. அப்போ இந்த விட்டத்தினால் வந்து இந்த பரிதியில் வந்து எதிரமைக்கிற கோணம் வந்து 90 பாகை. அதாவது இந்த விட்டத்தால் வந்து இந்த டி என்ற புள்ளியில் பரிதியில் இருக்கிற டி என்ற புள்ளியில் வந்து எதிரமைக்கிற கோணம் இவ்வளவு வந்து அதாவது இவ்வளவு கோணம் வந்து 90 பாகை. ஓகே தானே? அதுக்கு பிறகு இன்னொரு தியரமும் வந்து அதை சொல்கிறதுல வந்து வருது. நான் டிசியின் நடுப்புள்ளி வந்து இ ஆகும்னு சொல்லியிருக்கணும். இந்த நான் டிசி இருக்கு தானே, இந்த நடுப்புள்ளி வந்து இ. அப்படி என்றால் அந்த நானின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கிற கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும். உங்களுக்கு தியரி விளங்காடி நான் இதில் எழுதி வச்சுக்கிறேன். நானின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும். எனவே இந்த நானுக்கு வந்து இந்த கோடு செங்குத்தாகும்ண்டா செங்குத்தா வந்து வரப்போகுது. அப்போ செங்கோணம் வந்து அமைக்க போகுது. செங்கோணம்ண்டா 90 பாகை. இனி வந்து எங்களுக்கு விட ஈஸியாக வரப்போகுது. ஏடிசியின் பருமனம். ஏடிசின்றது இந்த பெரிய கோணம் வடிவாக பாருங்கள். இது வந்து 92 ஏற்கனவே தெரியும். அப்போ இவரை நாங்கள் கண்டுபிடிச்சி விட்டால் சரி. அவர் என்னென்ன கண்டுபிடிப்போம்? இவர் வந்து ஒரு முக்கோணத்துக்குள்ளே இருக்கிறார். சரிதானே? ஒரு முக்கோணத்துக்குள்ளே இருக்கிறார். அதாவது இந்த முக்கோணத்தில் அதுவும் முக்கோணத்தில் அவர் ஒரு அகக்கோணமாக இருக்கிறார். அதே நேரம் இந்த முக்கோணத்தில் மற்ற 2 அகக்கோணங்களும் வந்து தெரியும் உங்களுக்கு என்னென்னு 90 70. ஆகவே
90 சக 70 அது உங்களுக்கு தெரியாதானே. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு எக்ஸோ அல்லது வையோ அல்லது ஜெட்டோ அப்படின்னு வைக்கலாம், அல்லது இவை தந்தபடி அந்த இடிஎஃப் ஒன்று வைக்கலாம். நான் வந்து ஏன்னு வைக்கிறேன். சக ஏ சமன் எவ்வளோ வேண்டாம் வந்து 180 பாகைன்னு வந்து வரப்போகுது. இனி இதில் இருந்து நாங்கள் இதை காண போகிறோம்டா ஏயை வந்து காண போகிறோம். கண்டிங்கண்டா வந்து ஏ சமன் 20 பாகை என்ற விட வந்து வரப்போகுது. சரி, ஏ சமன் 20 பாகை என்று வந்து நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து அது கேள்வி இல்லை. எங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து ஏடிசி, அதாவது இந்த 20 பாகையையும் ஏற்கனவே நீங்கள் ஏபி விட்டமண்டு கண்டுபிடிச்சு இல்லை எங்களுக்கு வந்து இது வந்து ஏ வந்து 20 பாகைன்னு தெரியும். இந்த 20 பாகையை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சினாங்க. அதே நேரம் எங்களுக்கு ஏடிசியை தான் கேட்டவை. அப்போ ஏடிசி வந்து இந்த 20ஆலையும் 90ஆலையும் தான் வந்து ஆக்கப்பட்டிருக்கு. எனவே ஏடிசி சமன் 110 பாகை என்று வந்து போடுவோம். ஓகே தானே. அடுத்த கேள்விக்கு வருவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமன்பாட்டுக்கு இஞ்சால வந்து பின்னத்தில் இருக்குது. ஆகவே அதாவது ஒரு பின்னத்தில் இருக்குது. அப்போ சமன்பாட்டுக்கு இங்காலையும் என்ன செய்ய வேணும், ஒரே பின்னத்துக்கு மாற்றினோம்னா குறுக்க பெருக்கிட்டு எங்களுக்கு தேவையான கணியம், தேவையான தெரியா கணியத்தை வந்து காணலாம். அது பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், இவை 2 பேரையும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு பின்னத்துக்கு வந்து மாற்ற வேணும். அது சிம்பிள் தான். பின்ன கழுத்துல கூட்டலுக்கோ என்ன செய்வோம், போமாசி காணுவோம், அல்லது பகுதியில் இருக்கிறத ஒன்று கொண்டு சமப்படுத்தி போட்டு செய்வோம். இதில் வந்து 9A இருக்குது. அப்போ இதுலேயும் வந்து 9A வந்தால் உங்களுக்கு வந்து கணக்கு ஈஸியாக வரும். அப்போ இதில் வந்து 9A வரதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணுமானா கட்டாயம் உங்களை பெருக்கித்தான் கொண்டு வர வேணுமென்று தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ 9A வர வேணுமெண்டா 3A என்னத்தால் பெருக்கினா 9A வரும், 3ஆல் பெருக்கினா. நாங்கள் இப்போ ஒரு பின்னத்துக்கு கீழே என்ன வேலை செய்கிறோமோ அதே வேலையை தான் மேலேயும் செய்வோம். அப்போ பெருக்கிட்டு போடுவோம். 3 2 6 3 9A செய்ய 4 கீழ் 9A சமன் 1 கீழ் 18 வந்து வரப்போகுது. ஓகே தானே. இதுக்கு என்ன விட வருமானா வந்து 2 கீழ் 9A சமன் அங்காலையும் ஒரு பின்னம் இஞ்சாலையும் ஒரு பின்னம். ஸோ சிம்பிள். அடுத்து என்ன செய்வோம், இப்படி வந்தாலே குறுக்கு பெருக்குவோம் செய்வோம். இதை இதால் பெருக்குவோம், இதை இதால் பெருக்குவோம். 18 2ஆல் பெருக்கினா 36, 9A 1ஆல் பெருக்கினா 9A. அப்போ வந்து உங்களுக்கு ஏ என்ன விட வரப்போகுதுண்டா, ஏ காண வேணுமெண்டா ஏ சமன்பாட்டின் ஒரு பக்கத்தில் தனியே இருக்க வேணும். ஆகவே இந்த 9 வந்து இங்கே